தளபதி விஜயுடன் திருமணமா? இல்லை. சண்டிகர் தொழிலதிபரை மணக்கிறாரா த்ரிஷா? ரசிகர்கள் மத்தியில் புதிய குழப்பம். சினிமாவையும் தாண்டி அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வரும் நடிகை த்ரிஷாவின் திருமணம் குறித்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் மற்றும் அரசியல்வாதியான விஜயுடன் இணைத்து பேசப்பட்டு வரும் வதந்திகளுக்கு மத்தியில் த்ரிஷா சண்டிகரைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரை மணக்க தயாராகி வருவதாக புதிய தகவல் ஒன்று கிளம்பியுள்ளது. த்ரிஷாவின் பெற்றோர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும், இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே நீண்ட காலமாகவே பழக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மணமகன் பற்றிய கூடுதல் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும், இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை தூண்டியுள்ளது. திருமணம் குறித்து த்ரிஷாவிடம் கேட்டபோது, சரியான நபரை நான் கண்டால் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறியுள்ளார். அதே சமயம் அவரது பெற்றோர்கள் இந்த செய்திகள் குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை. கடந்த 2 வருடங்களாக நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு த்ரிஷாவுடன் அவருக்கு இருக்கும் நெருக்கம் குறித்து தொடர்ந்து வதந்திகள் கிளம்பி வருகின்றன. கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்காக கோவா சென்றபோது விமான நிலைய பாதுகாப்பு சோதனையின் போது இருவரும் ஒன்றாக இருந்தது. பின்னர் விமான பயணப் பட்டியலில் இருவரின் பெயர்களும் கசிந்தது என பல நிகழ்வுகள் இந்த பேச்சுக்களை அதிகப்படுத்தியது. ஆனாலும் வதந்திகளை பற்றி கவலைப்படாமல் த்ரிஷா தொடர்ந்து விஜயுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார். முன்னதாக 2015ஆம் ஆண்டு தொழிலதிபர் வருண் மணியனுடன் த்ரிஷாவுக்கு நடந்த நிச்சயதார்த்தம் அவர் திருமணத்திற்கு பிறகும் நடிப்பை தொடர முடிவு செய்ததால் சில காலத்திலேயே நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் 1999ஆம் ஆண்டு சங்கீதா சொர்ணலிங்கம் என்பவரை திருமணம் செய்து ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார். ஆனால் த்ரிஷாவுடனான இந்த வதந்திகள் அனைத்தும் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய எதிரிகளால் திட்டமிட்டு அவரது பிம்பத்தை கெடுக்கச் செய்யப்படும் சதி என்றும் பார்க்கப்படுகிறது. விஜயின் அரசியல் நிகழ்வுகளில் த்ரிஷா கலந்து கொள்ளாதது அவரது எதிர்ப்பாளர்களுக்கு பேசுவதற்கு ஒரு ஆயுதமாக மாறியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த அரசு விழாவில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர், த்ரிஷா அல்லது கீர்த்தி சுரேஷுடன் பழகுவதா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கும் விஜய்க்கு திமுகவை பற்றி என்ன தெரியும் என்று நடிகர் விஜயின் அரசியல் புரிதலை கேலி செய்தார். மேலும் தன் மனைவி, அப்பா, அம்மாவையே சரியாக பார்த்து கொள்ள தெரியாத விஜய் தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பார் என்று நேரடியாக விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேள்வி எழுப்பி சர்ச்சையை உருவாக்கினார். ஆகவே த்ரிஷாவுக்கு விஜயுடன் இணைத்து ஒருபுறம் வதந்திகள் சுழன்று கொண்டிருக்க, மறுபுறம் சண்டிகர் தொழிலதிபருடன் திருமணம் குறித்த புதிய செய்திகள் கிளம்பியுள்ளன. இந்த இரு செய்திகள் குறித்தும் நடிகை த்ரிஷாவோ அல்லது அவரது குடும்பத்தினரோ அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை வெளியிடும் வரை ரசிகர்கள் மத்தியில் இந்த குழப்பம் நீடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.